வேதாந்தத்துல ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு சம்பவம். யோசேப்பு என்ற மனிதன் ராஜாவுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய பதவியில் அமர்ந்திருக்கின்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி பார்க்கும் பொழுது சிறு வயதுல அவன சகோதரர்கள் அவனை கொன்று போட யோசனை செய்தார்கள். அவன் தகப்பனிடம் பொய்ச்சாட்சியாக குற்றம் சாட்டினார்கள். குழியில் தண்ணினார்கள். அந்த வழியில் போவோரிடம் விற்று போட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜாவோட மனைவி அவன் மேல் பொய் குற்றச்சாட்டு சாட்டி சிறையில் அடைத்தாள். நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் யோசிப்பு பிற்காலத்துல ராஜாவா வருவான்னு சொல்லி நினைச்சு பார்க்கல. ஆனா அவன் மனசுல ஒண்ணு இருந்துச்சு, நான் யாருக்கு தீங்கு செய்ய மாட்டேன், யாரு மேலேயும் குற்றம் சொல்ல மாட்டேன், யாரு வழியிலையும் நான் தலையிட மாட்டேன் என்று அவன் யார் மேலேயும் குற்றம் சொல்லாம அவன் வழியில போயிட்டே இருந்தான். ஆனா யார் பார்த்தாங்களோ இல்லையோ, அவன் நன்மை செய்யறத, அவன் இப்படி நினைச்சதை யார் பார்த்தாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்த்தார். அவனை மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துல கொண்டு வந்து வைத்தார். அவன் மேல் யார் யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்களுக்கே உயிர் காக்கும்படியாக, உணவு அளிக்கும்படியாக நிலைமை வந்தது. நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம மேல யார் குற்றம் சாட்டினாலும், நம்மளை யார் அவமானப்படுத்தினாலும், நம்ம வேலை காரியத்துல நம்மளோட வேலை காரியத்துல நம்மளை யார் புறந்தழுபவர்களாக இருந்தாலும், பொய்யா குற்றச்சாட்டுபவர்களாக இருந்தாலும், நமக்கு எதிராக வாதாடுபவர்களாக இருந்தாலும், நாம அவங்க மேல யாரும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நம்ம அவங்களுக்கு தீங்கு செய்யாம நம்ம வழியில போயிட்டு இருக்கும் பொழுது இந்த காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நாள் நம்ம வாழ்ற நாட்களிலேயே நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். God bless you.